ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாமா? இந்த மூவி ரொம்பவே நல்லா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஹீரோயின் என்னோட ஃபேவரட், ஹீரோ எனக்கு ஃபேவரட். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஆஃபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு லைட்டா வாமிட் வர மாதிரி இருக்க. அவ ஃப்ரெண்டு சூசு சொல்றா, என்னாச்சு, உன் பாய் ஃப்ரெண்ட் ஒன்று பிரெக்னென்ட் ஆக்கிட்டானான்னு. பாய் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவன் என்னோட எக்ஸ், நம்ம பாஸ் கூட தானே ஒன்னா இருந்தோங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ்க்காக போயிருப்பாங்க. அந்த ட்ரிப்ல 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. ஸோ அதைத்தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அப்புறம் நம்ம பாஸ் சரியான சிடுமூஞ்சி போல, யாரோ பாஸ் செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கங்கிறதுக்காக ஃபயர் பண்ணாரு. இது மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு யோசிக்க, அதுக்குள்ள ஹீரோ கிட்ட ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான். அதுக்காக ஒரு கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பா. அவளுக்கு பாஸை பார்க்க கஷ்டமா இருக்குன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருங்க, நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, நீ எங்கம்மா போற, நான் சுச்சு போறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோ வந்து நிக்கிறான். உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, நீங்களே இந்த கிஃப்ட் கொடுத்துருங்கன்னு அசிஸ்டன்ட் பையன் கொடுக்க, ஐயோ இது நானே பண்ணுமா, சரி எதா இருந்தாலும் சரி சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு, இந்தாங்க சார் உங்களுக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் உட்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் உட்காரா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், ஏதாவது என்கிட்ட நீ சொல்லணுமா? சாரி சார், நான் உங்களை செட்யூஸ் பண்ணலாம்னு நினைக்கல, அன்னைக்கு நீங்க தான் என் கையை பிடிச்சி இழுத்தீங்க, அதனால உங்க கூட ஒன்னா இருந்தேன், மற்றபடி எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை உங்ககிட்ட. ஸோ இதோட விட்டுடலாம். அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கான ரீசனே எனக்கு லைட்டா அடிபட்டுருச்சு, அது ஒரு மாதிரி பெயினா இருந்ததுன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோவும் அமைதியை கேட்டுட்டே இருக்க, உன்னோட இன்ஜுரிஸ்ல இப்ப எப்படி இருக்கு? இல்ல சார், இப்ப வலி இல்ல, நல்லா இருக்கு. அப்புறம் நான் பிரெக்னென்ட் ஆனாலும் சரி, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, பிரெக்னென்ட் ஆகாத மாதிரி நான் டேப்லெட் எல்லாம் போட்டேன், சரியா நான் போறேன்னு சொல்லிட்டு பாய்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், என்ன பத்திரமா பாத்துப்பா, நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ல, ஐயோ 3வது ஆளா நம்ம போயிட்டோமேங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். நீ கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா இருந்தேன்னு உன் பாய் ஃப்ரெண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல சார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான், நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறா. இந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, சரி சார்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தாச்சு. அப்பா எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு, இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் அங்கிருந்து போக, ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது அவளோட சிஸ்டர் கிட்ட இருந்து. என்ன உன் பாய் ஃப்ரெண்டை நான் எடுத்துக்கிட்டேன்னு போறாமையா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ண, போடி இவளுங்கிற மாதிரி இவளும் ரிப்ளை பண்ணாம அங்கிருந்து கிளம்புறா. பைக் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா அங்கிருந்து இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வர கையில ஃபிளவரோட. இங்க பாரு, நான் சொல்றது கேளு, உன் கசின் தான் வேணும்னே என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணா, எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறான். போடா அப்படின்னு சொல்லி கீழே தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிட்டு வேகமா அங்கிருந்து ஹீரோயின் கிளம்புறா. போற அவசரத்துல அவ ஏதோ ஒரு பில்ஸ் வச்சிருப்பா போல, அது கீழே கிடக்குது, அதாவது மேட்டர் நடந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறது பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறது, இது இப்படி இவள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு வரான். சேம் டைம் நம்ம ஹீரோயின் சிக்னல்ல போய் நிக்க, ஹீரோவோட காரும் வந்து நிக்குது. பக்கத்துல பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனோட காரும் நிக்குது. அவன் ஹீரோயின் கிட்ட வேணும்னே பேசுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பேசி ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. உனக்கு அறிவில்லையாப்போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போக, இவன் விடுற மாதிரி இல்ல, அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் காரு இவங்களை நோக்கி தான் வருது. அப்புறம் நம்ம ஹீரோ வேகமா ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அவ வீட்டுக்கே வந்தாச்சு. அங்க போலான்னு போக, அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து, இது என்னடி டேப்லெட், என்னடி பண்ணிட்டு இருக்க, நான் உன் கசனை லவ் பண்ணேங்கிறதுக்காக நீ வேற ஒருத்தர் கூட ஒன்னா இருந்தியா, யார் அவன்னு சொல்லி இவன் ஓவர கையை பிடிச்சி இருக்கிறான். ஐயோ காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி ஹீரோயின் காத்த, அங்க வந்து ஹீரோ வந்து அவனை போட்டு கும்முன்னு கும்மிட்டான். மேல கோட்டு போட்டனால யாருன்னு தெரியல ஃபர்ஸ்ட் அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பாக்குறான். ஹீரோ அந்த ஊர்லயே பெரிய பணக்கார. ஜீன் சார் நீங்களா? சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு குடுகுன்னு அவன் ஓடி போயிட்டான். உடனே ஹீரோயினை பார்த்து, என்ன உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உனக்கு இடையில ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு சொன்ன, இதானா அதுன்னு சொல்ல, சாரி சார் நான் தப்பா சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்ன விட்டுருங்க, கண்டிப்பா உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, நான் ரெஸ்ட் ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? சார் இங்க பாருங்க, இங்கேயே யூஸ் பண்ணிக்கோங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஆடு மாடெல்லாம் போற இடத்துல போவேனா, நான் கையை கழுவணும். சரி சார் வாங்க வாங்க என்னோட வீட்டுக்கே போகலாம், மேலதான் இருக்குது என் வீடு அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தா ஒரே ரூம் தான், அதுவே ஹாலு, அதுவே எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்கதான் நீ இருக்கியா? ஆமா எல்லாமே ஒரே இடத்துலயான்னு சொல்ல, ஆமா சார் போங்க சார் கை கழுவுங்கன்னு சொல்ல, கை கழுவலான்னு போக, அங்க இன்னொரு வேற அப்படியே வச்சிருக்கா, ஏதோ சோக்கு வைக்கிற மாதிரி டப்புல போட்டு. ஹீரோ அது பாக்குறான்னு தெரிஞ்சு டக்குன்னு அதை எடுத்துட்டு போயிட்டா. இந்தாங்க சார் டிஷ்யூன்னு சொல்லி எடுத்துட்டு போய் கொடுக்க, ஹீரோ கையெல்லாம் தொடச்சிட்டு வீடு அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு அவன் போய் கவுச்சில் உட்காந்துட்டான். என்னது இவர் போக மாட்டாரா, இங்கதான் இருப்பாராங்கிற மாதிரி ஹீரோனுக்கு டென்ஷனா இருக்கு. சார் உங்களுக்கு தண்ணி கொண்டு வருவா, சரி சொல்லிட்டு ஹீரோ அமைதியா இருக்க தண்ணி எட்டு வந்து ஹீரோ மேலே கொட்டிட்டா. சார் சார் நான் வேணும்னு பண்ணல சார், சாரி சார்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து துடைக்க போக, உன் கையை கொஞ்சம் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நான் வேணும்னு எதுவும் பண்ணல சார், சத்தியமா பண்ணல சார், புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வர, டக்குன்னு ஹீரோ அப்படியே ஹீரோனோட பக்கத்துல க்ளோஸ் அப் போறான், கிஸ் பண்ற மாதிரி. அப்படியே அவ கண்ணெல்லாம் முடிக்கிட்டா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சார் சொல்றீங்க, நீ மிஸ்ஸஸ் தின்னா இருக்க, உனக்கு ஓகேவா, அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்காக நீங்க என்ன காம்பன்சேட் பண்றீங்களா? அதெல்லாம் வேணாம் சார், நானே பாத்துக்கிறேன், எனக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கணும் சார், ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போக டக்குன்னு உங்களுக்கு வாந்தி வந்துருச்சு. ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டா ஓடி போயிட்டா. ஹீரோ நல்லா கீழே விழுந்ததுல மண்டையிலே அடிபட்டுருச்சு. அட பாவி, கிஸ் பண்ணலான்னு வந்தா ஓடி போறான், நான் அவ்வளவு மோசமாவா இருக்கேன்
அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு டென்ஷனா இருக்கு. ஹீரோ அங்க இருந்து கிளம்பி கீழே வரான். அங்க அசிஸ்டன்ட் பையன் பாக்குறான். காருக்குள்ள உட்காந்துனியும், சார் தலையில அடிபட்டிருக்கு, ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஒழுங்கா வா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சார் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன். ஏன் சார்? ஒண்ணும் இல்ல, என்னை பார்த்தா வாந்தி எடுக்கிற மாதிரியா இருக்குங்கிற மாதிரி ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அங்க இருந்து கார் கிளம்புது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, ஹீரோ உட்காணும். சார் போயிட்டாரா? அச்சோ, அவர் ஏதாவது தப்பா புரிஞ்சிருப்பாரா? என்ன பண்ணதுன்னு தெரியல, பாக்கலாம், இதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வயித்துல கை வச்சு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் போட்டால அதை எடுத்து பாக்குறா. அது எக்ஸ்பைரி ஆயிருக்கு. ஐயோ, இந்த டேப்லெட்டையா போட்டேன். சரி பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாக்குறா. ஒரு 3 கார்டு எல்லாமே பாசிட்டிவ்னு வருது. பாசிட்டிவா? இப்ப நான் என்ன பண்றது இந்த குழந்தைய வச்சுட்டு? ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அம்மா கிட்ட இருந்து போன் வருது. ஹீரோயினோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல. அவங்களுக்கு ஆல்ரெடி சிங்கிள் மாம. அவங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப விட்டுட்டு போயிருப்பாங்க. சின்ன வயசுலயே ஹீரோயின் எப்பயுமே தனியா வளர்ந்தனால அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருப்பாங்க. அவள ஒரு டாம் பாய் மாதிரி தான் வைப்பாங்க. அம்மா மாதிரி இவ்வளவு அடுத்தவங்களை செட்யூஸ் பண்ணுவான்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேசுவாங்க. அதெல்லாம் ஹீரோயினோட காதுலயே விழுந்திருக்கும். இல்ல வேணாம், இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறான். என்னடா உன் பிரச்சனை? இல்ல, என்ன எந்த பொண்ணுக்குமே பிடிக்காதா அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீ இந்த மாதிரி இருந்தா எந்த பொண்ணுக்கு தான் உனக்கு பிடிக்கும்? முதல்ல உன்னோட ப்ரெஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நீயே கண்டுபிடி சரியா அப்படின்னு சொல்ல, போடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. கனவுல பார்த்தா ஹீரோயின் கூட கிஸ் பண்ற மாதிரியே சீன் வருது. நம்ம ஹீரோயினுக்கும் சேம் அதே தான். என்ன அவளே கனவுல வராங்கிற மாதிரி ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு இங்க செம்ம டென்ஷன். இதை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வரா. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்க்க ஹீரோ அங்க உட்காந்துருக்கான். இவன்ட்டு எப்படி போய் பேஸ் பண்ணுவேன்? நேற்று நைட் நடந்ததுக்கு ஏதாவது சொல்லுவானாங்கிற மாதிரி பயமா இருக்கு. இந்தாங்க சார் பைலன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு. சார் சாரி சார், நேற்று நான் உங்களை வேணும்னு ஹர்ட் பண்ணல, எனக்கு ஜஸ்ட் வாமிட் வர மாதிரி இருந்தது, அதனால தான் போனேன்னு சொல்ல, மற்றபடி வேற எதுவும் இல்ல. இல்ல, என்னை பார்த்தா வாந்தி வரல, அதெல்லாம் இல்ல சார் அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுக்கு இவரை பத்தி இதே தாட்டு வருதுங்கிற மாதிரி ஒன்னா இருந்தது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோ நான் ரெஸ்ட் ரூம் போறேங்கிற மாதிரி கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போறான். என்ன எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? உனக்கு பாட தெரியுமா? தெரியும். அப்ப இங்க நின்று பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டான். ஹீரோயின் பாடுறேங்கிற பேர்ல கத்து கத்துன்னு கத்துறா. அவ கத்துறத பார்த்து ஹீரோக்கே கடுப்பாயிடுச்சு. இங்க பாரு, வாயை மூடு, நீ பாட வேணாம், ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி சார் ஸ்டோரி தானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே நிக்க ஹீரோ மறுபடியும் போறா. அவ போனை பார்த்து ஏதோ ஒரு கதையை அப்படியே படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கா ஹீரோக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே கதை போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே அதை கேட்டுக்கிட்டே இருக்க, அங்க பார்த்தா ஹீரோவோட பாட்டி வந்திருக்காங்க. சார் உங்க பாட்டி வந்திருக்காங்க போல இருக்கு, நான் இங்க இருக்கிறத பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்கன்னு சொல்ல, வா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படியே பிடிச்சி உள்ள இழுத்துட்டான். ஹீரோ உள்ளதான் இருக்கான் அப்படிங்கிறது பாட்டிக்கு தெரியும். பாட்டி வராங்கன்னு சொல்லிட்டா ஹீரோ என்ன ரெஸ்ட் ரூம்குள்ள இழுத்துருப்பான். சார் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, நான் ஓகே சார், நான் வேணா வெளியே போயிடுறேன், நீங்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், நீ இப்படியே நில்லு, நீ வெளியே போனா பாட்டிக்கிட்ட மாட்டிப்போன்னு சொல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல, இங்க பாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, சரி சார் ஹெல்ப் தானே நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்றா. ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு. ஏன்டா என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. பாட்டி அங்க வந்து பாக்குறாங்க. கதவை தட்டி தட்டி கூப்பிடுறாங்க ஹீரோ ஒரு பேர் சொல்லி. நான் வேணா வெளியே போகவான்னு ஹீரோயின் கேக்குறா. இப்ப நீ போன ஃபுல்லா மாட்டிடுவா, வாயை மூடிட்டு இருங்கிற மாதிரி ஹீரோ போகவே விட மாட்டேங்கிறான். பாட்டி நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன், நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, சரி சீக்கிரம் வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்குதான் வந்தேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து போயிட்டாங்க. சரி இப்பவாது நான் போகவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. போகக்கூடாதுங்கிற மாதிரி இடுப்பை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் ஏதோ ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போலான்னு பாக்குறா. நான் முதல்ல போறேன், நீ உன் ஹேர்ல எல்லாம் தண்ணி இருக்கு, வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரி சார் நான் ட்ரையர்ல எடுத்து யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, பாட்டியை பாக்குறதுக்காக ஹீரோ வரான். ஏண்டா நான் கேள்விப்பட்டேன் போன மாசம் யாரும் ஒருத்தர் கூட ஒன்னா இருந்தியா, அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா, அந்த பொண்ணுக்கு உனக்கு இடையில ஏதாவது டெவலப்மெண்ட் ஆயிருக்கா, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காளான்னு சொல்லி கண்டினியூவா பாட்டி கேட்டே இருக்காங்க. பாட்டி நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, ஏன்னால அவளுக்கு பிடிக்காது. என்னடா சொல்ற, நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்றேன், மீட் பண்ண வை அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் ட்ரையர் ஆன் பண்ண சத்தம் கேக்குது. யாரா அது, யாரோ அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாட்டி போறாங்க. பாட்டி ப்ளீஸ் போகாதீங்க போகாதீங்கன்னு ஹீரோ கத்த, உள்ள போய் பார்த்தா ஹீரோயின், ஜாங் நீயாமா, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன், பணக்கார ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்கல்ல நினைக்காதம்மா, நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்கு சந்தோஷம்னு சொல்ல, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மேடம்னு சொல்ல, இது என்னோட ஃபேமிலியோட ஹேர்லூம், இது உனக்கு தரேன், இதுக்கப்புறம் நீ தான் என் வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல,
ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. பாட்டி வேற அவன் உன்னை புள்ளி பண்ண என்கிட்ட சொல்லுமா, நான் அவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் அப்படியே முழிச்சுக்கிட்டே நிக்கிறான். நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி ஹீரோ அங்க இருந்து வரான். அதுக்கப்புறம் ஹீரோ பாட்டி கிட்ட பேசலான்னு வர, டேய் நீ பேசாம இருடா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எப்படியோ உனக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சு, நீயும் செட் ஆயிட்ட, நிம்மதியா இருக்குடா, நான் போயிட்டு வரேன், நான் எல்லார்கிட்டயும் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி நான் சொல்றத முதல்ல கேளுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இவ்வளவு சூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம வீட்டுல பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டோம், அந்த பொண்ணு உனக்கு ஏத்த பொண்ணு, நீ உன் செக்ரட்டரியே கல்யாணம் பண்ணிக்கிறது ஹாப்பின்னு சொல்லிட்டு பாட்டி போறாங்க. பாட்டி இது சீக்ரெட், யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்ல, என்னடா சீக்ரெட், இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நான் கேட்பேனா, பரவாயில்ல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வரா, சாரி என்னால தானே பிரச்சனை, இந்தாங்க உங்க ஃபேமிலியோட ஹேர்லூம் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க, ஒரு நிமிஷம் இரு, இது பாட்டி உனக்கு கொடுத்தது நீயே வச்சுக்கோ, இல்ல இது எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. காசு எல்லாம் கிடையாது, நான் உனக்கு கொடுக்கறத வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்ல, ஐயோ வேலையை விட்டு போகணுமா, வேணாம் நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் வாங்கிக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக ஹீரோக்கு தான் கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேமிலி குரூப்ல எல்லாரும் ஹீரோயினை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பாட்டி சொல்லாதீங்கன்னு சொன்னா சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்தா ஹீரோவோட ஷெட்யூல் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டே வந்துட்டே இருக்கா. அதெல்லாம் ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. அவன் ஹீரோயினை பத்தி ஏதான் திங்க் பண்ணிட்டு இருக்கான், ஹீரோயின் போவாளா இல்லையான்னு. ஹீரோயின் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அப்படி பழையபடி அமைதியா உட்காந்துருக்கான். ஆனா அவன் மனசுல ஹீரோயினை பத்தின நினைப்புதா. ஹீரோயினுக்கு ஏன் பாஸ் ஒரு மாதிரி இருக்காரு, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவளும் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் வேகமா அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வரலான்னு வர, லிப்டுக்கு 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. ஐயோ இவர் கூடயாங்கிற மாதிரி ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லிப்ட்ல வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நம்ம ஹீரோ உள்ள போறான். ஹீரோனை பார்த்து உள்ளவான்னு சொல்ல, இல்ல சார் நான் அடுத்ததுல வரேன், நீங்க என்ன போங்கன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோனும் போறா. 2 பேரும் அமைதியா தான் இருக்காங்க. சார் உங்க ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி டேப்ல காட்டலான்னு வர, மேல பார்த்தா ஒரு பட்டன் ஓபன் ஆயிருக்கு. பட்டனை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குனு ஹீரோ திரும்பிட்டான். சாரி சார்ன்னு சொல்லிட்டு பட்டன் போட, அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ் ரூல்ஸ் படி யாருமே மேல இருக்க பட்டனை க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும், ஸோ ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸை போட்டான். ஹீரோயின் யாரும் செட்யூஸ் பண்ணக்கூடாது, ஹீரோயின் கிட்ட யாரும் க்ளோஸா இருக்கக்கூடாதுன்னு தான் இவன் ட்ரை பண்றான். அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்க எம்ப்ளாயிஸ்க்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க கூட்டமா நின்று. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க பாரு எல்லாருமே மேல பட்டன் தான் போடணுமா, உனக்கு புரியுதா இல்லையா, ஏன் பாஸ் எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க. ஐயோ என்னாலதான் இதெல்லாம் நடந்ததுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மெசேஜ் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா. அதுக்குள்ள அவ நைட்டு டின்னருக்காக சார் போறாரு, ஸோ ஒரு மீட்டிங் இருக்கு, அதை பத்தி ஷெட்யூல் வந்து செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவனும் செக் பண்ணி பாக்குறா. ஷெட்யூல் எல்லாம் இருக்கு, ஆனா சார் வருவாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருமா ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுன்னு ஹீரோயின் கிட்ட கெஞ்ச, ஹீரோயின் போறா. 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குன்னு சொல்ல, பார்ட்டிக்குள்ள என்னால போக முடியாது, அப்படி நான் பார்ட்டிக்கு போற மாதிரி இருந்தா நீ என் கூட வரணும், வரதுனா வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சார் பார்ட்டிக்கு தானே நான் வரேன் சார் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. ஹீரோனோட பிளான் என்னன்னா, இவங்க பிசினஸ் டீலிங் பண்ண போற ஃபேமிலியும் நம்ம ஹீரோட ஃபேமிலியும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்காங்க, எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் கூட கோத்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பா. சோ அதுக்காக தான் சொல்லியிருப்பா. அவங்களும் சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்புறம் பார்ட்டி நடக்கிற அந்த ஹோட்டலுக்கு போயாச்சு. அங்க போனா ஹீரோயினியே தான் பாத்துட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட அவ க்ளோஸா பேசுறாளா, அதை பார்க்க இவனுக்கு கடுப்பா இருக்கு. இவன் அங்க இருக்கிற மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணவே இல்லை. இவன் பாட்டுக்கு காலை விடுறது கையை விடுறதுன்னு ஹீரோயினை பார்த்து அப்படியே பிளைங் கிஸ் கொடுத்துட்டே உட்காந்துருக்கான். அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவ பெருஷன், அவளும் பிசினஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்றா, ஆனா அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. என்னது இவரு என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாரு, மாதிரி கடுப்பா இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டுட்டு மீட்டிங் முடிஞ்சது போலாமான்னு சொல்ல, போலாம் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சார் நீயும் பெங்கும் ரொம்ப க்ளோஸ் தான் சொல்ல முடியாது, கொலீக்ஸ், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், மத்தபடி எதுவும் இல்லை சார்னு சொல்ல, ஓ அப்படியா மத்தபடி எதுவும் இல்ல சார் சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு கார் டோர்ல ஓபன் பண்றா. நீயும் வான்னு சொல்லி கூப்பிட, இல்ல சார் நான் கேப்ல போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ஒழுங்கா இங்க வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட, இதோ வரேன்னு சொல்லிட்டு அவளும் வேகமா போய் உட்காந்துட்டா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்கடா கூட்டிட்டு போறான்னு அமைதியா இருக்கு. அங்க பார்த்தா யாரோ ஒரு பைக் டிரைவர் வேற டக்குனு ஹீரோன் அப்படியே விழுக போறா. ஹீரோவும் பிடிச்சிட்டான். அப்படியே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. எனக்கு வாமிட் வருதுன்னு சொல்ல, காரை நிறுத்த சொல்ல வேகமா வாமிட் பண்றதுக்காக போறா. எப்படி ஒரு வழியா வாமிட்டும் பண்ணிட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. சரி டாக்டர் ஏதாவது டேப்லெட் கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்க, இல்ல வாமிட் அப்படிதான் இருக்கும்னு மட்டும் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி வாடா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இல்ல வேணாம் ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன், சும்மா போய் பார்க்கணும் அவ்வளவுதான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கார்ல கிளம்புறான். ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோயின் வாமிட் பண்ணதுன்னு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே தான் வரான். இந்த சாக்லேட்டை சாப்பிடு வாமிட் வராதுன்னு சொல்லி கொடுக்க, சரி ஓகேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றா. அதுக்கப்புறம் ஹீரோனோட வீடு வந்துருச்சு. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, டக்குனு ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கிறான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போக, சார் என்ன சார் பண்றீங்கிற மாதிரி கடுப்பா இருக்குது அவளுக்கு. அது வந்து நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், நம்ம ரெண்டு
ஒன்னா இருக்கணும்னு சொல்ல, இவர் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்றாரு, எப்பயுமே ஒன்னா இருக்க ரிலேஷனா இல்ல இப்ப மட்டும் என் கூட இருன்னு சொல்லி கேட்பாரா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வழியா அவ வீட்டுக்கு வந்தாச்சு. பாஸ் நான் போறேன் பாஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க இருந்து கிளம்ப ஹீரோக்கு தான் கஷ்டமா இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாளேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து அசிஸ்டன்ட் பையனை வர சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு கேட்கணும். என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னதான் பிரச்சனை சொல்லுன்னு சொல்ல, நீ எதுக்கு பிரசிடென்ட்டா இருக்க, நான் சொல்றதை கேட்க மாட்டியா, நான் சொல்றது கேளு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். அந்த பொண்ணு கூட என் ஃப்ரெண்டு ஒன்னா இருந்துட்டான். சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தவிர வேற யாரையுமே நினைச்சு கூட பார்க்க முடியல. அடிக்கடி கனவு வந்துட்டே இருக்கு. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சொல்ற மாதிரி இது ஒன்றும் பெரிய டிசீஸ் எல்லாம் கிடையாது, சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கிறதுதான். சோ அதனால உனக்கும் சீக்கிரமா இது நடந்துருச்சு, சந்தோஷப்படு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, அதை கேட்டுன்னு அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா, அப்ப இது ஒண்ணும் இல்ல இல்ல அப்படின்னு சொல்றான். சரி தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போறான். அட பாவி எங்கடா போற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பையனுக்கும் கடுப்பா இருக்கு. அப்புறம் பாருக்கு போய் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ண அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோக்கு ஊத்தி ஊத்தி கொடுக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. போதும் இதுக்கு மேல முடியலங்கிற மாதிரி எந்திரிக்கிறான். ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்லிட்டு அங்க நிறைய கேர்ள்ஸ் வர சொல்லியிருப்பாங்க. நீ கேட்டபடி எல்லாருமே வந்துட்டாச்சு, உனக்கு பிடிச்சது சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு ஆபீஸ் ஒர்க்ல அவங்க பண்ற ஆபீஸ் ஒர்க்ல அந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்ல, அதே தான் ஃப்ரெண்டும் சொல்றான். ஆனா அங்க வந்து பார்த்தா எல்லாருமே ரொமான்டிக்கா இருக்காங்க. அப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வேற வருது. இந்த மாதிரி அவர் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு படுத்திருக்காரு, வந்து தூக்கிட்டு போங்கன்னு. ஐயோ நான் தான் வரணுமாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஹீரோனுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இங்க பார்த்தா வெளியே வந்து நிக்க பஸ் ஸ்டாப்ல ஒருத்தன் வந்து இது வச்சுக்கன்னு சொல்லி மேட்ருக்கு ஒரு மேட்ரு யூஸ் பண்ணுவோம்ல, அதை கொடுத்துட்டு போறான். அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவேங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பேக்லயே போட்டுட்டு சரி போய் ஹீரோவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்க ஹீரோ அங்க ஸ்டெடியா இருக்கான். அடப்பாவி இவன் ஸ்டெடியா இருக்கான், இவனுக்கு உடம்பு சரியில்லை, இவனை போய் கூப்பிட்டுக்கன்னு வேற சொன்னாரு. ட்ரிங்க் எல்லாம் பண்ணல, மட்டையும் ஆகலைங்கிற மாதிரி ஹீரோயின் அங்க இருந்து போறா. நீங்க வந்தேன்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவும் வரான். எதுவுமே பேசல, அமைதியா ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அது வந்து சார் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல, நீங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணீங்க மயங்கிட்டீங்கன்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னால்தான் வந்தேன், இந்த மாதிரி இருப்பீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் வெளியே ஒருத்தன் கொடுத்தான்ல அதை ஹீரோ கையில கொடுத்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல, இது உனக்கு யார் கொடுத்தா, வெளியே ஒருத்தர் கொடுத்தாரு, இந்தாங்க நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். இங்க பாரு நான் தப்பான இடத்துக்குலாம் வரல, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, புரியுது சார் புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது, ஓகே கண்டிப்பா நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி போயிட்டா. ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அவளை புரிஞ்சுக்கவே முடியலடா, ஏன்டா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. ஏய் உன்னை தாண்டா புரிஞ்சுக்க முடியல, பாரு நீ எப்படி இருக்கன்னு. சரி விடு பாத்துக்கலாம்னு சொல்ல, ஓவரா பேசாதடான்னு சொல்லிட்டு அங்க வேகமா ஓடி போயிட்டா ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு போயிட்டா. அங்க ஒரு பொண்ணு வரா. நான் உங்க பாஸை மீட் பண்ணணும்னு சொல்ல, அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. எனக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் தேவையில்லை, என்னை கூட்டிட்டு போ, நான் மீட் பண்ணணும்னு சொல்ல, சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போறா. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாமே அந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஆளுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தி வந்து என்ன அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்காங்களா, எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் செட் ஆயிருவாங்க போல இருக்கு, ஃபியான்சே இருக்குன்னு தெரியவே இல்லைன்னு சொல்லி பேச, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு கஷ்டமா. அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த பொண்ணு வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு போலாமான்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறா. இதை பாக்குற ஹீரோயினுக்கு லைட்டா பாசிட்டிவ் ஆகுது. என்னாச்சு உனக்கு அவன் ஃப்ரெண்டு கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு லைட்டா பொசசிவ் ஆகுது. அவ பேச பார்த்தாலே தெரியுது. அவ அபார்ஷன் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பா. சோ அந்த பேப்பர் பார்க்கும்போது அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. கூட இருக்கிறது நம்ம ஹீரோட கசின் போல. ஏண்டா அவளை வெறுப்பேத்துறதுக்காக இந்த மாதிரி கூட்டிட்டு வர, ஆனா நான் சொல்றேன் அவளுக்கு உண்மையை ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவ கண்ணுல தெரியுது, சீக்கிரமா அவகிட்ட உண்மையை சொல்லு, கஷ்டப்படுத்தாதன்னு சொல்ல, இங்க பாரு நான் அதுக்காக ஒண்ணு கூட்டிட்டு வரல, நீ அமைதியா இருங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இப்படியே இருந்தா உன்னை விட்டு போயிருவா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்றா. பட் ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. இங்க பாரு சீக்கிரம் வைகிட்ட சொல்லுடா, இப்படி மனசுல வச்சுக்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு போயிட்டா ஹீரோ. நம்ம ஹீரோயினால மீட்டிங் அட்டன் பண்ணவே முடியல. அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கு. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. சாரின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீட்டிங்குள்ள போறா. ஆனா அவனால முடியல. நீ முதல்ல போறதுன்னா போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்ப, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. அசிஸ்டன்ட் கிட்ட போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல, இதோ சார் பாக்குறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் போறான். சோ அதுக்கப்புறம் மீட்டிங் போயிட்டே இருக்கு. இது இப்படியே விட்டா சரியா வராது, எப்படியாவது சீக்கிரமா போய் ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் பண்ணிட்டு வந்துடணும்,
அப்பதான் சரியா வரும். சரியா அம்மா சீக்கிரம் வந்து நான் அபார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வர அசிஸ்டன்ட் பையன் கேட்கறான், எனக்கு உடம்பு சரியில்லை. சரி சார் உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காரு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சு சார் அவங்க ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியே சரி போகட்டும்னு சொல்ல அந்த மீட்டிங்ல இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க போல, அதான் மார்னிங் சீக்னஸ்னு சொல்ல, என்னது பிரெக்னென்ட்டாங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோ வேகமா போறான். இவர் எதுக்கு இப்படி போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் போய் செக் பண்ணிட்டா. அவளை அபார்ஷன் பண்றதுக்காக ஷெட்யூலும் கொடுத்துட்டாங்க. கையில அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே போறா. பக்கத்துல போனாலும் கஷ்டமா இருக்கு. கரெக்டா ஹீரோ வரான். ஒரு நிமிஷம் இரு, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து சாரி உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணல, நான் இந்த குழந்தை அபார்ட் பண்ண போறேன்னு சொல்ல, நீ பிரெக்னெண்டா இருக்காது எனக்கு தெரிஞ்சது, அந்த குழந்தையோட அப்பா நான், என்கிட்ட கேட்காம அபார்ஷன் பண்ணிருவியா, இங்க பாருங்க இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்ககிட்ட எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வர மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, என் குழந்தை என்கிட்ட கேட்காம நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அது இல்லீகலா, எனக்கு குழந்தை பிறந்தா அசிங்கமா இருக்காதா, அதுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன விளையாடுறீங்களா, கண்டிப்பா நான் சொல்றது நீ கேட்டுதான், உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல நான் அபார்ஷன் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, அங்க இருந்து நர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. அந்த குழந்தையோட அப்பா நான் தான், அவ அபார்ஷன் எல்லாம் பண்ண மாட்டா, ஷெட்யூல் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரான். சோ அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. காருக்குள்ள போனோடனே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். இதை பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, உனக்கு எப்ப தெரியும்னு சொல்ல, நீங்க அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்களா அப்பதான் இதை பத்தி கண்டுபிடிச்சேன். சோ அப்படின்னு சொல்ல, நான் சொல்றதை கேளு, இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்ல, வேண்டாம் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு இந்த குழந்தைய வேணாம் நீங்களும் வேணாம், ப்ளீஸ் விட்டுருங்க, நீங்க உங்களோட லைஃபை பாத்துக்கோங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் இப்படியே போயிடுறேன்னு சொல்லி பேசுறா. நீ ஒரே முடிவா எடுத்துட்டியா, எனக்காக ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சு பாரு, ஆனா ஒண்ணு, எனக்கு பின்னாடி போய் குழந்தைய அபார்ஷன் எதுவும் பண்ண அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட அம்மாக்கு அவங்க அப்பா ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிருப்பாரு. ஆனா ஒரு பொண்ணோட அப்பா இருக்கனால இவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிருக்காரு. அதை பார்த்தே வளர்ந்த நம்ம ஹீரோனுக்கு, இவனும் என்ன லவ் பண்ணேன்னு இப்ப கல்யாணம் பண்ணிட்டு பாதியில என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தோணுது, அதனாலதான் இது முடியாது அப்படின்னு அவ சொல்றா. பட் நம்ம ஹீரோ அப்படி இல்ல, எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி கேட்க, வாய்ப்பு தானே கொடுக்கலாம், ஆனா அந்த வாய்ப்பை நீங்க சரியா யூஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியலன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. ப்ளீஸ் வேணா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்ல, சரி உனக்கு டைம் தரேன், ஆனா என் குழந்தைக்கு எந்த தப்பான முடிவும் நீ எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் குழந்தைய தொட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு வயிற்றுல கை வச்சு பார்க்க, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. அதெல்லாம் எப்ப வேணாலும் என் குழந்தைய தொடணும்னு தோணுச்சுன்னா நான் வருவேன்னு சொல்ல, சரி சரி போதும் போதும் ஓவரா பண்ணாதீங்க நான் போறேன்னு சொல்ல, சரி நீ சாப்பிடு, அப்புறம் சாப்பிடாம ஹெல்த்துக்கு எடுத்துக்காத, என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல, சரி பாஸ். பாஸா, அதெல்லாம் இல்ல, பாஸ்லாம் சொல்லக்கூடாது, நல்லதான் பேசணும். இப்ப என் வீட்டுக்கு போறோம், அது உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்க அங்க ஆள் இருக்கு. ஐயோ உங்க வீட்டுக்குலாம் நான் வரல, என் வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன் வான்னு சொல்லி கூட்டிட்டு வர, அங்க ஒரு நானி மட்டும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட்னு தெரிஞ்சுன்னு அந்த லேடிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வாமா வாமா உட்காருமா, உனக்கு பிடிச்சது எல்லாம் நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அப்புறம் ஹீரோயின் போய் வேகமா ஹீரோக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி கொடுக்குறான், ஆபீஸ்ல பண்ற மாதிரி. அதை பார்க்கவும் ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. முதல்ல உட்காரு, பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வைக்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பாஸ்ன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்ன பாஸ்ன்னு கூப்பிட்டா அவ்வளவுதான், சொல்றது கேளு, ஒழுங்கா என் பேரு சொல்லி கூப்பிடு, இல்லைன்னா ஹஸ்பண்ட் கூப்பிடுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தி கொடுக்குறான். தேங்க்யூ பாஸ்ன்னு சொல்லிட்டு அப்பயும் பேசிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. ஆனா அவளுக்கு வாமிட் வருது, அங்கிருந்து ஓடி போயிட்டா. ரொம்ப வாமிட்டா இருக்கு. அப்புறம் ஹீரோ போய் பாக்குறான், ரொம்ப வாமிட்டா இருக்கு, நீ குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடு சரியான்னு சொல்ல, இல்ல நான் போறேன்னு சொல்றா. அதெல்லாம் வேணாம், ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடு, போய் தூங்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளும் போய் படுத்துறா. பெட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்புறம் நல்லா தூங்குறாங்க மேடம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பாக்குறா ஹீரோயின் தூங்குறத. அதை பார்த்துன்னு அவனுக்கே ஹாப்பியா இருக்கு. கணத்துல கை வச்சு ஒரு செகண்ட் பார்த்துட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு, என்ன சொன்னாலும் பிடிவாதமா இருக்கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறா. அந்த ஃபீலிங் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் மார்னிங் எந்திரிக்கிறா. ஐயோ என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம், சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்க்க, ஹீரோ உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்கான். என்ன சார் பண்றீங்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு புக்கை மறைச்சிட்டான். அதாவது குழந்தை எப்படி கேர் பண்ணிக்கணுங்கிற புக்கு தான் அது போல. அதுக்குள்ள நானே சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க, 2 பேரும் சாப்பிட போறாங்க. ஏன் சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இதெல்லாமே சாப்பிடுங்க, உங்களுக்கு வாமிட் வராத மாதிரிதான் இந்த ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன், உனக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேசல, சீக்கிரம் சாப்பிடு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, அப்புறம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஹீரோ வந்து டிரா பண்றதுக்காக வர ஹீரோயினை வீட்டுல, சரி நான் போயிட்டு வரேன், நீ ஆபீஸ்க்குலாம் வர வேணாம், ஹெல்த்தை பாத்துக்கோ சரியா, குழந்தைய பத்தி யோசி, கல்யாணத்தை பத்தி யோசின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிக்கிறா. டக்குன்னு வந்து ஹீரோ ஹக் பண்றா. எதுக்கு ஹக் பண்றீங்க, நான் ஒன்னும் ஹக் பண்ணல, என் குழந்தைகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மூத்தா ஹக் பண்ணிட்டு, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அவளும் பாய் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. திரும்பி
திரும்பி பார்த்தா அவங்க அம்மா நிக்கிறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அப்படியே ஹீரோயின் வந்து ஒரு அறையிறாங்க. அம்மா அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்ல, முதல்ல வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மேல நின்று கத்துன்னு கத்துறாங்க. உனக்குலாம் அறிவில்லையா? என்னோட லைஃபை பார்த்து கூட நீ திருந்தல, எப்பதான் தெரிந்த பொரியோ தெரியல. இவனுக்கெல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க, லவ் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு. கடைசியில உன்னை விட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கு நானே எக்ஸாம்பிள். உன்கிட்ட சொல்லி சொல்லி தானே வளர்த்தேன், எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல, அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்ல, அவர் என்னோட பாஸ், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, இதே மாதிரி ஒரு லைஃப் தாண்டி எனக்கும் கிடைச்சதுன்னு ஆசைப்பட்டேன், கடைசியில பாதியில போயிடுச்சு. நீயே பாத்தியில, இங்க பாரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன், நீ கிளம்பி வா நம்ம போயிடலாம் ஊரு விட்டு அப்படின்னு சொல்ல, என்னால வர முடியாதுமா, நான் சொல்றதை புரிஞ்சுக்கமான்னு சொல்ல, சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்றது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ்மா விட்டுருங்கன்னு சொல்ல, அம்மா கோவத்துல பிடிச்சி தட்டி விட அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் வெளியே வருது. அப்ப ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா தெரிஞ்சுச்சு. நீ பிரெக்னெண்டா இருக்கியா, இதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லனா, ஏன்டி இது மாதிரி பண்ற, என்ன மாதிரி நீ இந்த மாதிரி மாறிட்டியேன்னு அம்மா கத்துறாங்க. அதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்பவே வா போய் அபார்ஷன் பண்ணிட்டு வரலான்னு சொல்ல, அபார்ஷனா அம்மா, என்னோட லைஃப்ல எந்த டிசிஷனுமே என்ன எடுக்க விட மாட்டீங்களா, நீங்க தான் எடுப்பீங்களா, ப்ளீஸ் எனக்கு என்னோட லைஃப்பை நான் வாழணும், சும்மா நீங்க உங்களுக்கு சொல்ற மாதிரியே நான் இருக்க முடியாதுன்னு சொல்ல, சின்ன வயசுல இவ டாம்பாய் மாதிரி மாறுறதுக்கு காரணம் இவங்க அம்மா தான். ஹேர் கட் எல்லாம் பண்ணி விட்டு பையன் மாதிரி மாத்திட்டாங்க. எந்த பையனுக்கும் உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் வரக்கூடாதுன்னு முடியெல்லாம் வெட்டி விட்டது அவங்கதான். அது எல்லாத்தையுமே ஹீரோயின் இப்ப யோசிச்சுட்டு, ப்ளீஸ்மா என்னோட லைஃப் நான் வாழ்றேன், ப்ளீஸ் என்னை விட்டு போங்க, நான் நிம்மதியா இருக்கேன், உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்க தனியா வந்திருக்கேன், அப்பயே வந்து என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ என் பொண்ணே கிடையாது, உன்னோட லைஃபை நீ பாத்துக்கோ, என்னை தேடி நீ வராதுன்னு சொல்லிட்டு அம்மா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க வீட்டுக்கு வரான். அங்க இருக்க எல்லாரும் ஹீரோயின் ஓகே சொல்லிட்டாளான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. பாட்டி அம்மா அப்பான்னு எல்லாரும். இங்க பாரு, எங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்க வேணான்னு சொல்ல மாட்டோம், செக்ரட்டரியை பார்க்காத ஒய்ஃபா பாருடா அப்படின்னு சொல்லி அம்மாலாம் ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. அவன் ஒத்துக்கலாமா, ஒத்துக்கலையா, ஏன்டா உன பிடிக்கலையா, உன்ன மாதிரி ஒருத்தரம் பிடிக்கவே பிடிக்காதுங்கிற மாதிரி கடுப்பா காத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க இருக்க கிஃப்ட் எல்லாம் யாருக்குன்னு சொல்லி கேட்க, உங்க கசின் பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கு தான் இந்த கிஃப்ட்னு சொல்ல, அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்டா இதை பத்தி கேட்கிற, ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்ல இருந்து 4-5 பேக்கை எடுத்துட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்து பாக்குறாங்க, கிஃப்ட்ல பாதி காணும், இங்க இருந்து கிஃப்ட காணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஒருவேளை அவன் எடுத்துருப்பானோ, அவன் எதுக்கு எடுத்துட்டு போறாங்கிற மாதிரி அப்பா மெசேஜ் பண்றாரு. ஏன்டா உன் அம்மா வாங்கி வச்சு கிஃப்ட் எடுத்தியான்னு. நான் எடுக்கலன்னு சொல்ல, பாத்தியா அவன் எதுக்கு எடுக்க போறான், அப்படி எங்க போச்சு, நீ எங்கேயாவது மறந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்காக தான் வாங்கி வச்சிருப்பான். ஹீரோயினை பாக்குறதுக்காக வேகமா ஹீரோ கிளம்புறான். வீட்டுக்கு போய் கதவை தட்டிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. அங்க இருக்க பக்கத்துல இருக்க ஒரு லேடி வரா. என்ன இவங்க வீட்டுக்கு வந்தீங்களா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, இந்த பொண்ணு இல்லீகலா பிறந்த பொண்ணு, இப்பதான் அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு பெரிய சண்டை, அவங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க, சோ நீங்க இந்த மாதிரி பொண்ணு கூட எல்லாம் சேராதீங்க, இந்த பொண்ணு அவங்க பாஸ் பிரெக்னென்ட் ஆக்கிட்டானான்னு சொல்ல, அந்த பொண்ணோட பாஸ் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, எனது பாஸே நீங்களோ அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அந்த பொம்பளை அப்படியே பயந்து ஓடி போயிட்டா. சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் டோர் ஓபன் பண்ண, என்ன ஓ அம்மாக்கு உனக்கு பிரச்சனையான்னு சொல்ல, ஹீரோயின் அழுதுட்டே உள்ள போறா. அங்க போய் ஹீரோ பாக்குறான். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அம்மா என்னோட கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, எதை பத்தி நீ கவலைப்படாத, முதல்ல என்னோட வீட்டுக்கு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல, இங்க பாரு உன் அம்மாவோட பிரச்சனை, உனக்கு குழந்தை பிறக்க போது ஆனா கல்யாணம் ஆகல அவ்வளவுதானே, இப்பயே போய் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு சொல்ல, உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியாது, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் உங்களுக்கு தெரியாது, 25 வருஷமா இல்லீகலா பிறந்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் பேசி பேசி நான் அதை கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், ப்ளீஸ் வேணாம், தயவு செஞ்சு திரும்ப எனக்கு இதே கஷ்டத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்ல, நீ ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற, நான் சொல்றதை கேளு, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிட்டா கண்டிப்பா உன் அம்மா என்னை ஏத்துப்பாங்க, நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு சொல்ல, ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. கொஞ்ச நாள் உங்க கூட ஹாப்பியா தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன ஏத்துப்பீங்களான்னு சொல்ல, என் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ அவங்க இந்த குழந்தைய கண்டிப்பா ஏத்துப்பாங்க, உன்னையும் ஏத்துப்பாங்க, நீ தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் கேக்குறான். ஹீரோனுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் 2 ரெஜிஸ்டர் பண்றதுக்காக போறாங்க. அப்படியே ஹாப்பியா இருக்குது ஹீரோக்கு. ஹீரோனை பிடிச்சி ஹக் பண்ணிட்டு போட்டோல சிரிச்சுட்டு இரு, அப்பதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நிக்கிறான். ஒரு வழியா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணாச்சு. என் பாசையா கல்யாணம் பண்ணிருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளியே நிக்கிறா. பேசாம வாங்க திரும்ப டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்ல, அந்த ரிஜிஸ்டர் பண்ண புக்கை கூட இது என்கிட்டயே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி, இதுக்கப்புறம் பாசுன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை தூக்கிட்டு வரான். கார்ல உட்கார வச்சு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விடுறான். உளுந்து கவனிக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நீ என் கூட என் வீட்டுலதான் இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. அப்படியாவா, அதெல்லாம் இல்ல, என் கூட தான் இருக்கணும், வா வா நீ என் கூட வந்துருன்னு சொல்ல, அது எப்படி இருக்க முடியும், ஹலோ எனக்கு தெரியும்பா நீ
பிரெக்னெண்டா இருக்கா, உன்னை எப்படி பாத்துக்கணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கான ரிங் அங்க வருது. என்ன ரிங் செலக்ட் பண்றியோ பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் ஒரு ரிங் சூஸ் பண்றா. அப்புறம் அந்த ரிங்க ஹீரோவே கையிலயும் போட்டு விடுறான். அப்புறம் ஹீரோ அவனுக்குன்னு ஒரு ரிங்க சூஸ் பண்ணி அதையே அவனே கையில போட்டுக்கிறான். இது நல்லா இருக்கா, இதுக்கப்புறம் இந்த ரிங் எப்பயுமே உன்கிட்ட தான் இருக்கணும், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணும், ஓகேவான்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயின் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேணுமா சொல்லுன்னு சொல்ல ஒண்ணும் இல்ல, இதுக்கப்புறம் பாஸ்மா கூப்பிடுறத நிறுத்து சரியா, அப்புறம் நீ நம்ம 2 பேரும் ஒன்னதான் தூங்கணும் உனக்கு தெரியும்லன்னு சொல்ல தெரியும், இதுக்கப்புறம் பாஸ் எல்லாம் இல்ல, ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தான் கூப்பிடணும், பாஸ்ன்னு கூப்பிடக்கூடாது சரியா, உன்னோட புது ஐடென்டி நீ என்னோட ஒய்ஃப், யாராவது கேட்டா மிஸ்ஸஸ் ஜின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு பக்கத்துல போறான். என்ன இப்படி பேசுறீங்க, போங்க அந்த பக்கம்னு பிடிச்சி தள்ளி விட, என்னம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்காங்கிற மாதிரி க்ளோஸா போறான். அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது. சரி ஓகே நான் போய் குளிக்கிறேன், குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றேன், ட்ரெஸ் வேற கொண்டு வரலன்னு சொல்ல உனக்கான ட்ரெஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அங்க வச்சிருக்கேன், போய் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோயின் போயிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட்கே கலெக்ட் பண்ண சொல்ல ஹீரோனோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி சொல்றாங்க. அவங்க அம்மாவை பத்தி அவங்க அப்பாவை பத்தி எல்லாமே தெரியுது. அவங்க அப்பா வந்து பை ஃபேமிலியே சேர்ந்தவன், அவங்க வேற ஒருத்தவங்களுக்காக அவங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல, அது எல்லாமே தெரியுது. அதனால ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுது. இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன், நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க யோசிச்சேன்னு இப்பதான் தெரியுது, நீ கவலைப்படாத, உன் அப்பா மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு கண்ணத்துல கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா அவனை நான் என்ன பண்ணணுமோ பண்ணுவேன், உன்னை கண்டிப்பா நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்ல அதுக்கப்புறம் மார்னிங் ஹீரோயின் வந்து சாப்பிட்றா. ஆனா அவனால சாப்பிடவே முடியல, தூக்கமா வருது. என்னாச்சு உனக்கு, எனக்கு என்னன்னே தெரியல, தூக்கமா வருது, டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி ஓகே அப்ப நீ சாப்பிட்டுட்டு நீ போய் தூங்கு சரியா, ரெஸ்ட் எடுன்னு சொல்ல அவளும் போயிட்டா. அதுக்கப்புறம் அங்க வந்து பார்க்க கிஃப்ட்லாம் இருக்கு. இது என்ன கிஃப்ட்னு சொல்லி கேட்க இதெல்லாம் பிரெக்னன்சிக்காக யூஸ் பண்ற கிட், ஸோ இதெல்லாம் உனக்கு தான் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல இதெல்லாம் நீங்க வாங்குனீங்களா, என் அம்மா தான் வாங்கினது, உனக்கு யூஸ் ஆகும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா, என் கசினுக்கு வாங்கினாங்க நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி ஓகே அப்ப இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க, அதனால நம்மளோட வெட்டிங்கை வந்து சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணணும் ஓகேவான்னு சொல்ல இதுக்கப்புறம் நீ தனியா இல்ல நான் இருக்கேன் உன் கூட, உனக்கு ஏதாவது வேணும்னா ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் தூங்க வச்சிட்டான். அப்புறம் வந்து பார்த்தா அம்மா அப்பா 2 பேரும் வராங்க, கையில ஏதோ சூப் எடுத்துட்டு வராங்க ஹீரோக்காக. ஏன்டா எப்பதான்டா கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த வீட்டுக்கு எப்பதான்டா பேரனும் பேத்தியோ வரும் அப்படிங்கிற மாதிரி புலம்ப, ஆல்ரெடி என்னோட ஒய்ஃப் இங்கதான் இருக்கா, ஒய்ஃபா கல்யாணத்தை நேத்தே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அட பாவி சொல்லவே இல்லை, என் மருமகளை பார்க்கணுமா, ஐயோ என் மருமகளுக்கு நான் எதுவுமே கிஃப்ட் வாங்கிட்டு வரலையேன்னு அம்மா சொல்றாங்க. நான் நல்லா இருக்கேனா, என் மருமகளை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், என்னை பார்த்து அவ இம்ப்ரெஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்பாவும் ரெடி ஆயிடுறாரு. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பண்றாங்க. அவ எங்கடா தூங்கிட்டு இருக்கா, நான் போய் கூட்டு வரேன்னு சொல்ல சரி டிஸ்டர்ப் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்ல சரி இது என்ன எனக்காங்கிற மாதிரி சூப்பா பார்க்க அது உனக்குலாம் இல்ல, அது என் மருமகளுக்கு நான் கொண்டு வந்தது, போ சீக்கிரம் போய் கூட்டு வா, அட பாவிகளா நான் உன் பையன், அவ இருக்கிறதே தெரியாது இப்ப பார்த்தா அவளுக்கும் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்றாங்க. இங்க 2 பேரும் மேக்கப் பண்ணி ரெடி ஆகிற மாதிரி ட்ரெஸ் நல்லா இருக்கா ஃபேஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போறான், இருங்க நான் போய் கூட்டு வரேன்னு, சீக்கிரம் சீக்கிரம் போய் கூட்டு வாடா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் வேகமா போய் ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். நல்லா மேடம் தூங்குறாங்க. அப்பதான் எந்திரிச்சு உட்காடுறாங்க. உன்னை பாக்குறதுக்காக என்னோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்ல அப்படியா, அது வந்து அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சரி சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போலான்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. அதுக்கப்புறம் அவளை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு அம்மாவுக்கு. வான்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டு ஹலோன்னு சொல்லி ஃபார்முலா பேசுறா. இதுக்கப்புறம் அம்மா அப்பான்னு சொல்லுமா சரியா, அவனை ஏதாவது புள்ளி பண்ண என்கிட்ட சொல்லு, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்புறம் அவங்க கையில போட்டிருக்க அந்த ஃபேமிலியோட வளையலெல்லாம் எடுத்து போட்டு விடுறாங்க. இது காசுல எனக்கு வேணாம்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் இல்ல, என் வீட்டு மருமகனி இது எப்பயுமே உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. இந்தம்மா சூப் குடின்னு சொல்லி கொடுக்க அந்த சூப்பை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கா. அப்படியே போயிட்டா. என்னாச்சு, என் சூப் அவளுக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரி அம்மாக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் வேகமா ஹீரோவும் போறான். நல்லாதான் இருக்கு, அவளுக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் எட்டி பார்க்க அங்கிருந்து வேகமா வந்துகிட்டே இருக்கிறாரு ஹீரோ. என்னாச்சு, ஏன்டா அவளுக்கு சூப் பிடிக்கலையா, என்னாச்சுன்னு சொல்லுடா, அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, என்னன்னு சொல்றா அப்படின்னு சொல்ல ஐயோ அவ பிரெக்னெண்டா இருக்கா. பிரெக்னெண்டா, அட பாவி சொல்லவே இல்லை, ஏன்டா இது மறைச்சேன்னு சொல்ல இப்பதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன், அதுக்குள்ள நீங்களே ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னு சொல்ல என்னடா பண்ணாவலன்னு சொல்லிட்டு புடிச்சு கிள்ளி வச்சிட்டாங்க அம்மா. செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க இருந்து வரா. ஏமா உன்னை புள்ளி பண்ணானாமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்து பக்கத்துல உட்கார வைக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாருமா உனக்கு உடம்பு சரியில்லை, நம்ம வேணா போய் செக் பண்ணிட்டு வரலாமா, அது இந்த ஸ்மெல் எல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து பார்த்து நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அம்மா பேசுறாங்க.
அதெல்லாம் எது வேணாம், அவர் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாருன்னு சொல்ல எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, பிரெக்னன்சி டைம்ல யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் உனக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன் சரியான அம்மா சொல்ல, அதான் ஆல்ரெடி அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. என்னது வாங்கி கொடுத்துருக்கானா? ஏன்டா அன்னைக்கு திருடிட்டு வந்து கொடுத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, திருடெல்லாம் இல்ல, உங்க திங்ஸே எடுத்துட்டு வந்தேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ காமெடி பண்றான். அம்மாக்கு அது பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்கு. சரி ஓகே, சீக்கிரமா கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுங்க, வெட்டிங் முடிஞ்சிடணும், அப்பதான் இந்த குழந்தைய பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, அவன் ஏதாவது புள்ளி பண்ணா சொல்லு. இப்ப போய் நம்ம உனக்கு திங்ஸ் நிறைய வாங்கணுவா போலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மால் வராங்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, டே ஒண்ணுமே வாங்கி தர மாட்டியாடா பொண்டாட்டிக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, அம்மா அதெல்லாம் இல்லம்மா, அவ என்ன என்ன வாங்கினாலும் வேணான்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்ல, இவ என்ன கேட்கறாளோ எல்லாமே வாங்கி தரணும், வாமா இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவும் போறான். ஏன்பா இவங்க இப்படி இருக்காங்க, இப்படி இல்லாம வேற எப்படி இருக்க முடியும், வாடா பொண்டாட்டி பின்னாடி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வராங்க. அங்க ஒரு பேக் பாக்குறாங்க அம்மா. இது ஓகேவான்னு சொல்ல, இல்லம்மா இந்த பேக் எனக்கு பிடிக்கல, அப்ப இந்த பேக்கை தவிர மீதி இருக்க எல்லா பேக்கையும் பேக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறாங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு. அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அப்ப இந்த ட்ரெஸ் தவிர மீதி இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அம்மா போதும் ப்ளீஸ் இதுக்கு மேல வாங்காதீங்க, தனியா ஒரு அபார்ட்மெண்ட் தான் கட்டணும், வீட்டுல இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கவலைப்படாத உங்க மாமா கிட்ட சொல்லி பெருசா ஒரு வீடு கட்டுறேன், அங்க ஃபுல்லா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்ல, இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, இதுக்கு மேல எதுவும் ஷாப் பண்ணாதீங்க ப்ளீஸ், ஆல்ரெடி அவர் கை ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சரி இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இருக்கு, அது மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்க, சரி ஓகேம்மா அவளுக்கு முடியலன்னா போயிடலான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இதுக்கப்புறம் திங்ஸ் வாங்கிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும் அவளோட அந்த ஸ்டெப் மதரும் அங்கதான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த மாதிரி ஜின் ஃபேமிலி கூட போறத பார்த்துட்டு செம்ம கடுப்பா இருக்கு. அம்மா என்னமா நடக்குது, அவ பாஸ் அவ செட்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, எனக்கு மட்டும் சீப்பான ஒரு லைஃப், அவளுக்கு பெஸ்டான லைஃப் கிடைக்குமா, விடமாட்டேமா விடமாட்டேன், இந்த லைஃப் அவளுக்கு கிடைக்கவே கூடாது, அவ கண்டிப்பா இந்த லைஃப்குள்ள போகவே கூடாதுங்கிற மாதிரி புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். அவளை நல்லா வாழ விட்டுருவனா, விடமாட்டேன், வெயிட் பண்ணு, அவ கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவாங்கிற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இங்க இந்த தங்கச்சி பிள்ளையும் சும்மா இருக்க மாட்டேங்குது, ஹீரோயினை பார்த்துட்டு செம்ம போறாமையில கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. பாட்டி இவங்களுக்கான வெட்டிங் எங்க அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி காட்ட, சர்ச்லயா பீச்லயான்னு ஃபிக்ஸ் பண்ண சர்ச் தான் பிடிச்சிருக்கு ஹீரோயினுக்கு. சரி ஓகே சர்ச்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாம், கல்யாணம் கிராண்டா இல்லாட்டியும் பரவாயில்ல உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்ல, எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஆமா எல்லாமே இப்படி பண்றாங்களே ஏன்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஓன் பொண்டாட்டிடா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. அங்க இருந்து ஒரு நாய்க்குட்டி வருது, அந்த நாய்க்குட்டியை பார்த்து ஹீரோயின் கொஞ்சிட்டே இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஹீரோ கேட்க, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெட்ஸ்னா அப்படின்னு சொல்றா. என்ன பிடிக்கும், எனக்கு டாகா இருந்தாலும் சரி கேட்டா இருந்தாலும் சரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போன்னு பாட்டி சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டிகளை நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டான் ஹீரோ. ப்ளீஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்க, நீ அமைதியாரு, ஒன்னெல்லாம் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, சோ என் பொண்டாட்டியை நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, சரிப்பா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்கிற மாதிரி பாட்டியும் சொல்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்க வந்து பார்த்தா ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு, அது நம்ம ஹீரோனோட லாக்கர் போல. சோ திங்ஸ் எல்லாம் இங்க சிட் பண்ணும்போது இந்த லாக்கர் வந்திருக்கு. லாக்கர் என்ன இருக்கு தெரியல, நானும் மறந்துட்டேன், சரி ஓபன் பண்ண பாக்கலாம்னு சொல்ல, பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு ஓபன் பண்றா. ஓபன் பண்ணிட்டு டக்குனு க்ளோஸ் பண்ணிட்டா. ஏன் க்ளோஸ் பண்ணிட்ட, அது தேவையில்லை, அதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்ல, குப்பையா என்னன்னு நான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதான் வேணான்னு சொல்றேன்ல, இல்ல நான் பாப்பேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்க நம்ம ஹீரோனோட லவ் லெட்டர்ஸ் தான், அதாவது லவ் லெட்டர் அவளுக்கு வந்திருக்கு, அவ எழுதின லெட்டர்னு எல்லாமே இருக்கு. அதை பார்த்து ஹீரோக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதுல இருக்க பேரை பார்த்துட்டு இவன் உனக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, அது என்னோட சீனியர், காலேஜ் டைம்ல எனக்கு லைஃப்ல எதுவுமே இல்லை, எல்லாருமே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, அந்த டைம் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தோணப்ப என் சீனியர் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசினான், அதனால இம்ப்ரெஸ் ஆகி அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். லவ்னா அது சாதாரண லவ் தான், அது ஒரு பப்பி லவ் மாதிரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது உண்மையான லவ்னா என்னன்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா ஒன்னா இருக்கல. ஸோ மோஸ்ட்லி நாங்க 2 பேரும் சரியா கூட பேசிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே ஹீரோயினை தூக்கி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம்லாம் உன்னை விட மாட்டேன், உன்னை லவ் பண்ண நான் மட்டும் தான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, எனக்கு அவனெல்லாம் பிடிக்கல. அப்ப என்ன பார்த்தப்ப எப்படி ஃபீல் ஆச்சு, உங்களை பார்த்தப்ப எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க என்னோட பாஸ், சோ அதனால வேற எதுவும் எனக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதெல்லாம் இல்ல, இதுக்கப்புறம் என்ன தவிர வேற யாரை பத்தி நீ திங்க் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்க ஹீரோவை காணோம். அவனுக்கு ஒர்க் இருக்கு நான் போறேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு அவன் கிளம்பிட்டான். சரி ஓகே நல்லா சாப்பிட்டு ரெஸ்டடுன்னு சொல்ல ஓகேன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல இங்க பார்த்தா ஹீரோயினை பத்தி ஹீரோவை பத்தியும் காசிப் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் வந்து பாஸையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, மீட்டிங்ல இருக்க ஃப்ரெண்டு கேட்கறான், என்ன சார் பிஸியா இருக்கீங்களா, யார் கூடயாவது டேட்டிங்ல இருக்கீங்களான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி ஹாப்பியா பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்டு தான் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க, வர வர டோட்டலா மாறிட்டடான்னு. ஒய்ஃபை கூட்டிட்டு வான்னு எல்லாரும் சொல்ல, அவ யாரையும் பார்க்க மாட்டா.
அவ கொஞ்சம் ஷை டைப்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. ஃபோன்ல பார்த்தா சூசு தான் பேசுறா. "அடி பாவி என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீல. உனக்கும் பாஸ்க்கு இடையில எவ்ளோ பெரிய மேட்டர் போயிட்டு இருக்குன்னு சொல்லு. சாரி நான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்னால முடியல. நாங்க மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன்டி. வேற வழி தெரியாம தான் இந்த மாதிரி பண்ணேன். பாஸ் உன்னை உண்மையா நல்லா பாத்துக்கிறாரா இல்ல புள்ளி பண்றாரா? அதெல்லாம் எதுவும் இல்ல நல்லா தான் பாத்துக்கிறாருன்னு சொல்ல, சரி ஓகே நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ ஹாப்பியா இரு. சரியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் காசிப் என்னடா அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல போய் பார்க்க 2 பேரும் பத்தி கமெண்ட் வந்திருக்கு. நெகட்டிவ் கமெண்ட் ஒண்ணு கூட வரல. என்ன நெகட்டிவ் கமெண்ட் வரவே இல்ல. பரவாயில்ல பாஸ்க்காக பயந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்ல அங்க இருந்து நானி வராங்க. உங்களை பாக்குறதுக்காக ஜின் ஃபேமிலியோட ஆன்ட்டி வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோட ஆன்ட்டி போல இதோ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அங்க வரா. அந்த ஆன்ட்டி சரியான திமிர் பிடிச்சது போல. என்ன நீ பெரிய இவளா? உன்னை பத்தி இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லீகலா பிறந்த ஒரு பொண்ணு. நீ போய் என்னோட ஃபேமிலில வரணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்காது. ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. எங்க ஜின் ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்ல இங்க பாருங்க இப்ப நீங்க வந்திருக்கிறது அவங்க ஆன்ட்டியா பேசிட்டு கிளம்புங்க. அதை விட்டுட்டு என்னோட கேரக்டர் பத்தி என்ன பத்தி தப்பா பேசுறது இதோட ஸ்டாப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக என்ன மரியாதை பேச தெரியாது உனக்குன்னு சொல்றேன். அந்த லேடி ஓவரா ஹீரோயினை புள்ளி பண்ணுது. ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பேசுறா. அவ பயப்படலாம் கிடையாது. அவளும் தெளிவா தான் பேசிட்டு இருக்கா. அதனால கடுப்பான அந்த லேடி ஹீரோனோட கையை பிடிச்சி இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்ல அங்க இருக்க நானே சொல்றாங்க. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்புறம் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும்னு சொல்ல ஓ பிரெக்னன்சியா அப்படி ஈஸியாலாம் இந்த குழந்தைய பிறக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக ஹீரோ வேற வரான். என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் மேல கை வைப்பீங்க? கை எடுங்கன்னு சொல்லிட்டு உனக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லி கேட்க இல்ல நான் நல்லதா இருக்கேங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. இங்க பாருங்க இதுக்கப்புறம் உங்களை இந்த வீட்டுக்குள்ள அலோ பண்ண மாட்டேன். என் வீட்டுக்கு வரக்கு நீங்க யாரு? என் ஒய்ஃபை இன்சல்ட் பண்ண நீங்க யாருன்னு சொல்ல என்ன விளையாடுறியா? நான் உன் ஆன்ட்டின்னு சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க முதல்ல எல்லார்கிட்டயும் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பழகிக்கோங்க. என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்ல அவங்க கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்கா. அவளோட அம்மா சரியில்லை. அது மட்டும் இல்லாம அவ இல்லீகலா பிறந்த குழந்தைன்னு சொல்ல அதை பத்தி எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல அதுக்குள்ள பாட்டி அம்மா அப்பான்னு எல்லாரும் வராங்க. வந்தோடனே இந்த ஆன்ட்டி ஓவரா பில்டப் பண்ணி பேச ஆரம்பிச்சிருச்சு. பாட்டிக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இங்க பாரு என் வீட்டு மருமகளை பத்தி தப்பா பேசுறது இதோட நிறுத்து. அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும். நீ இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு நீ வரக்கூடாது போ அந்த பக்கங்கிற மாதிரி எல்லாரும் திட்டுறாங்க. அந்த ஆன்ட்டிக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஹீரோ சொல்றான் ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு போங்க. அவ்வளவு ஈஸியா விட்டுருவேன்னு பாக்குறீங்களா? என் ஒய்ஃபை எப்படி தப்பா பேசுனீங்கன்னு சொல்ல உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த லேடி புலம்பிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஹீரோயினை பாக்குறான். சாரி உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்க பேசிட்டாங்களான்னு. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல பாட்டியும் சொல்றாங்க இங்க பாரு யாரை பத்தி யோசிக்காத நாங்க இருக்கோம் உனக்குன்னு. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கூட பேசிட்டு இருக்கும்போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஹாப்பியா ஃபீல் பண்றா. அவளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஹீரோ சொல்றான் இந்த வீட்டோட மருமகனி. இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நாங்க இருக்கோம் உன்னை பாத்துக்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு இன்னும் நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? உன் மேல எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? நான் உன்னை பத்தி சும்மாலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணல. நீ ஏதோ ஃபீலிங்ஸ்ல இருக்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நீ தப்பா எதுவும் புரிஞ்சுக்காதன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோக்கும் நிம்மதியா இருக்கு ஹீரோயினை பார்க்க. அதுக்குள்ள ஒரு பாக்ஸ்ல கிஃப்ட் வருது. உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கொடுக்க அதுல ஒரு பூனைக்குட்டி இருக்கு. பூனைக்குட்டியை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயோ இது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிட்டே எடுத்துட்டு போறா. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. என்னடா அது பூனைக்குட்டி வந்தோன்னு என்ன விட்டுட்டு பூனைக்குட்டி பின்னாடியே போறாளேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் போய் அந்த பூனைக்குட்டியை தூக்கி வச்சுக்கிறது அதுக்கு பால் கொடுக்கறது கொஞ்சிறதுன்னு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கா. கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது. என்னடா அது பூனைக்குட்டிக்கு போய் கிஸ் பண்றாளேன்னு ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு சொல்லி தனியா கூட்டு போய் பிரஷ் பண்ணுன்னு சொல்லி பிரஷ் கையில கொடுக்குறான். எதுக்குன்னு சொல்லி பார்த்தா நீ பூனைக்குட்டிக்கு கிஸ் பண்ணல சோ உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு சொல்றான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குப்பாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்ப நீ பிரஷ் பண்றியா இல்ல நானே பண்ணி விடுவான்னு சொல்லிட்டு பிரஷ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போறான். ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டா. இங்க பாரு இதெல்லாம் என்கிட்ட நடக்காது பார்த்து நடந்துக்கான்னு சொல்லி ஹீரோ பல்பு வாங்கினாலும் அவனுக்கும் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. ஸோ நீ நேராவே வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல ஆனா எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற மாதிரி சொல்ல ஒன்றும் இல்லை சரியா உன் கூட நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போக சரி ஓகே ஆனா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் வர எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு. அங்க வந்தாலும் ஹீரோ பேக் எல்லாம் பிடுங்கிட்டான். ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். இப்படி எல்லாம் வராதீங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீ என் பொண்டாட்டி நான் இப்படிதான் வருவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. ஸோ அங்க கரெக்டா லிஃப்ட்ல போறாங்க. லிஃப்ட்ல பார்த்தா இவங்களோட ஸ்டாப் இருக்காங்க. டக்குன்னு நகர்ந்துக்கிறாங்க. 2 பேரும் க்ளோஸா வர அதுக்கப்புறம் இந்தான்னு சொல்லி ஹீரோ ரிங்கு போட மறந்துட்டேன்னு ரிங்கு போட்டு விடுறான். அதெல்லாம் பாக்குற ஸ்டாப்ஸ்க்கே ஒரு மாதிரி இருக்கு. அதை பத்தி வெளியே வந்து காசி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே ஹாப்பியா ஃபீல் பண்றா. ஏன்னா இந்த ஆபீஸ்ல அப்படி இருந்தவ இப்ப பார்த்தா நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து கவனிக்கிறானா அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு.
அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பசிக்குது போல. சோ பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்ல அதுல அன்ஹெல்தி வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ப்ளீஸ் 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 எனக்கு வேணும், எனக்காக, குழந்தைக்கு பசிக்குதா, அதே சாப்பாடு தான் கேக்குது, என்ன கூட்டு போவீங்களான்னு சொல்ல ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்றான். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு டைம், இதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன், எனக்காக இதே ஒரே ஒரு டைம் வாங்கித்தாங்களே ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்ச, சரி வாங்கி தரேன், ஆனா ஒரே ஒரு டைம் தான், இதுக்கப்புறம் இந்த சாப்பாடு நீ கேட்க கூடாது. கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்பா ஜாலியா இருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேரும் போறாங்க சாப்பிட. ஹீரோ வந்து பிடிச்சதெல்லாம் வாங்கி தரான். எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு, ஜூஸ் வாங்கி தரீங்களான்னு சொல்ல, வெயிட் பண்ணி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜூஸ் வாங்கறதுக்காக அங்க போறான். ஹீரோயின் ரச்சு ரச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கே ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ, நான் ஜூஸ் கேட்ட உடனே எனக்காக வாங்க போயிட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, 2 பொண்ணுங்க வந்து ஹலோ ஹேண்ட்ஸம், உங்களோட நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்க, எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் ஒய்ஃப் அங்க இருக்கான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க மாஸ்க் போட்டு வாங்க, ஊர்ல இருக்க பொண்ணுகள் உங்களையே சுத்தி சுத்தி வராங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவளோட சாப்பாடு ஒண்ணு அவ ட்ரெஸ்ல விழுந்துச்சு. வெயிட் பண்ணி நான் டிஷ்யூ எடுத்து வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போறான். அந்த டைம் ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க, அங்க சீனியர் பையன் வரான். நம்ம ஹீரோயின் கூட ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன், அதுக்கப்புறம் அது லவ் இல்லைன்னு புரிஞ்சு வந்துட்டேன்னு சொன்னான்ல அந்த பையன். ஹீரோயின் கையில ரிங் இருக்கிறத பார்த்துட்டு, நீ யாரு கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்க, ஜீன்னு சொல்றா. நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, கண்டிப்பா அந்த மாதிரி பணக்காரங்களை நம்பாத, நீ என்ன ஏத்துக்கோ, நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்ப உன்கிட்ட வந்துருவேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், குழந்தைய நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே பாத்துக்கலாம், சொல்றது புரியுதான்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பேசினா அவ்வளவுதான், எனக்கு பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்கேன், ஒழுங்கா போகணும்னு சொல்ல, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு அவன் ஓவரா பேசுறான். அந்த டைம் ஹீரோ வந்து அவனை பிடிச்சி ஒரு தள்ளுறாரு. என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன தைரியம் வந்து அந்த மாதிரி பேசுவேன், ஒழுங்கா ஓடிடு, இதுக்கப்புறம் உன் பிசினஸ் எல்லாமே லாஸ்ல போயிடும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவனுக்கு வேற வழி தெரியல, அங்க இருந்து ஓடி போயிட்டான். ஏன் உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, அப்ப எதுக்கு அவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி பேச 2 பேருக்கு இடையில குட்டியா ஒரு ஆர்குமெண்ட் போகுது. பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் பாசிட்டிவ் வரான் போல, ஒருவேளை என்னை விட்டுட்டு போயிருவாளோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். கார்ல வரும்போது 2 பேரும் மனசுக்குள்ள தானா புலம்பிக்கிட்டு வராங்க. ஹீரோ நினைக்கிறான், அவன் கூப்பிட்டா அவன் கூட போயிருவாளோ, உண்மையான லவ்வா இருக்குமோ, ஒருவேளை என்னை விட்டுருவாளோ அப்படிங்கிற மாதிரி. ஒருனே நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, அவனுக்கு என் மேல கோபமா இருக்குமோ, என்ன டைவர்ஸ் பண்ணிடுவானோ, இந்த மாதிரி பொண்ணு வேணான்னு சொல்லிடுவானோ, அச்சுச்சோ என்ன பண்றதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. ஆபீஸ்க்கு ஹீரோ போறான். உங்களுக்கு என்ன டைவர்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, டைவர்ஸா, நான் எப்ப டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னேன், அதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு கோவமா வந்தீங்க, நான் கோவமாலாம் வரல, அவங்க கிட்ட பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதனாலதான் நான் கொஞ்சம் டல்லா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப கோவம் இல்லையான்னு ஹீரோயின் கேக்குறா. கோவம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா, ஆனா கோவமா தான் போறான். பட் அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் கோவமா தான் போறான், அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவரை கரெக்ட் பண்ணும், என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்க, அவரை கரெக்ட் பண்ணுமா, என்ன பண்ற, பேசாம ஒரு கிஸ் பண்ணிடுன்னு சொல்ல, கிஸ்ஸா, அதெல்லாம் பண்ணா சரியா வராதுடி, வேற ஏதாவது சொல்லு, அப்ப கிஃப்ட் வாங்கி கொடுக்குறியா, கிஃப்ட் வாங்கி கொடுத்தனா ஒரு வேலை இம்ப்ரெஸ் ஆயிட்டா சரியாயிரும்ல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்ப 2 பேரும் கடைக்கு போய் கிஃப்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. சரி சாப்பிட்டு மாலுக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு கிஃப்ட் வாங்குறதுக்காக போறாங்க. அங்க மால்ல போய் பார்த்தா இவளோட அந்த ஆப் சிஸ்டர் இருக்கால, இவங்க அப்பாவோட பொண்ணு, அவ வந்திருக்கா. ஹீரோயின் கிட்ட தப்பு தப்பா பேசுறா. 2 பேருக்கு எல்லாம் ஆர்குமெண்ட் போகுது. ஹீரோ பத்தியும் தப்பா பேச இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு ரெக்கார்டும் பண்ணிட்டா. சோ நான் சும்மா விட மாட்டேன், உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல, நீங்க பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நான் பாஸுக்கும் அனுப்பிட்டேன், பாஸ் அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டா கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, என்ன ஓவரா பண்றீங்க, நீ செட்யூஸ் பண்ணி தானே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போற, இங்க பாரு நீ எல்லாம் நினைச்சா நடக்கவே நடக்காது, ஓ அம்மா மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேச, ஹீரோயினுக்கும் ஆர்குமெண்ட் அதிகமாகுது. 2 பேரும் மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க, உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா, என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த ரெக்கார்டிங் போட்டு காட்டா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேச, அதுக்கப்புறம் வேகமா அங்க இருந்து அந்த பொண்ணும் அவங்க அம்மா ஓடி போயிட்டாங்க. அவளை நிம்மதியாவே இருக்க விடக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோக்கு இதெல்லாத்தையும் அனுப்பிட்டா அவ ஃப்ரெண்டு, அது தெரியாம அவங்க புலம்பிட்டு அங்க இருந்து போறாங்க. அவங்க கிடக்குறாங்க வாடி அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பூனைக்குட்டி கூட விளையாண்டுட்டு இருக்கா. அங்க இருந்து ஹீரோ வரான், கையில ஒரு பேக் வச்சிருக்கான். நான் உங்களுக்காக கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, இது என்ன இத்தனை கிஃப்டா, ஆமா உங்களுக்காக, என் மேல கோவமா இருக்கீங்களா, நான் எப்ப சொன்ன கோவமா இருக்கேன்னு, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்ன கிஃப்ட்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பா, அதை எடுத்து கையில கொடுக்குறா. நான் உங்களை கரெக்ட் பண்ணத்தான் கிஃப்ட் வாங்கினேன்னு, நான் கோவமா இருக்கேன்னு தான் கிஃப்ட் வாங்கினியா, சரி கூடு அப்படின்னு சொல்லி கையில வாங்கிட்டான். எதுக்கு இத்தனை கிஃப்ட் வாங்கியிருக்க, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, பூனைக்குட்டிக்கு கிஃப்ட், நாளைக்கு கிஃப்ட், அப்பா அம்மாக்கு கிஃப்ட், எல்லாருக்கும் வாங்கியிருக்கேன். அடி பாவி, அப்ப எல்லாரையும் நீ ஒரே மாதிரிதான் பாக்குறேன்னு சொல்ல, இல்ல நீங்க கொஞ்சம் காஸ்ட்லி, உங்களுக்கு 7,000க்கு கிஃப்ட், அவங்களுக்கு எல்லாம் 700க்கு கிஃப்ட்
அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்றா. அது என்னன்னு பார்த்தா டை. அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரோக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் கன்னத்துல ஒரு கிஸ் பண்றா. கிஸ் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. ஹீரோக்கு அதை விட ஹாப்பியா இருக்கு. கிஃப்ட் வாங்கி கொடுத்ததை விட அவ கிஸ் பண்ணதான் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் 2 பேரும் அன்னைக்கு நைட் இன்டிமேட்டா இருக்காங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போனோனையும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு பென்டன் வாங்கி தரான். நேத்தே வாங்கினேன், கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்புறம் அம்மாவை போய் மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அம்மாவை பார்க்கலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்க. சார் உங்களை பாக்குறக்கா மிஸ்டர் பை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்றான். பை வேற யாரோட நம்ம ஹீரோயினோட அப்பா தான். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயின் பாக்குறா. அது ஒரு பிசினஸ் டீலிங்கா இருக்கும். ஸோ நீ மீட் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா வேணாம்னு சொல்ல எனக்கு அவர் பார்க்க பிடிக்கல, ஸோ நான் வரல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த பை வந்து பாக்குறாரு. ஸோ நீங்க என்னோட கோஆபரேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டீங்க, ப்ளீஸ் எப்படியாவது மறுபடியும் எனக்கு பிசினஸ் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி ப்ராஜெக்ட் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்ல, உன் பொண்ணும் உன் பொண்டாட்டியும் பண்ணதுக்கான பதில் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் என் கோஆபரேஷன் உங்க கம்பெனிக்கு கிடையாது, ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அந்த ஆளு பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம வர அங்க பார்த்தா அம்மாவும் மகளும் நின்று இருக்காங்க. கோவத்துல 2 பேரையும் போட்டு கும்பிட்டாங்க. நீ பண்ற தப்புதான் இப்ப இங்க வந்து நிக்குது தெரியுமா, என் பிசினஸ் எல்லாமே முடிச்சு விட்டீங்கன்னு சொல்ல, என் பொண்ணு எதுக்கு அடிக்கிற, உன் பொண்ணு அடிக்க வேண்டியதானே, உன் பொண்ணு பண்ண தப்புக்கு என் பொண்ணு அடிப்பியாங்கிற மாதிரி அம்மா பேசுறாங்க. நீ தாண்டி காரணம், சும்மா இருந்தவள மால்ல போய் சண்டை போட்டு இப்ப பாரு தேவையில்லாம பிரச்சனை எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆளுக்கு லைட்டா நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனோட கோஆபரேஷன் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அவனோட பிசினஸ் மொத்தமும் லாஸ் ஆயிடுச்சு. பேங்க் கரப்ட் ஆகுற நிலைமையில இருக்கான். அது கேள்விப்பட்ட உடனே அப்படியே அம்மாவும் மகளும் துடிச்சு போறாங்க. அந்த ஆள் நெஞ்சில கை வச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு, உங்களை 2 பேரையும் நம்பி கடைசியில நடுத்தருவுல தான் நிக்கிறேங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் கார்ல வராங்க. இவ்வளவு பெரிய கார்ல யார் வரான்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்க ஹீரோயின் வரா. பாத்தியா அம்மா மாதிரியே பெருசா ஒருத்தனை கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இவெல்லாம் நல்லவளான்னு சொல்லி பேச அசிஸ்டன்ட் அனுப்பி ஹீரோ அங்க இருக்க எல்லாரோட வாயும் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மாவை பாக்குறதுக்காக 2 பேர் போறாங்க. அம்மா அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, இப்ப எதுக்கு இங்க வந்த, உன்னை யாரு வர சொன்னப்போ அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ பேசுறான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் தான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிருக்கேன், இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் ஜின் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்ல, எவ்வளவு பெரிய பணக்காரன வேணா இரு, நீ இப்ப கல்யாணம் பண்ணிப்ப, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளை வேணும்னு விட்டுட்டு போயிருவேன், இன்னொருத்தரை பார்த்தோன்னு. என்னோட லைஃப்ல நான் அதான் அனுபவிச்சேன், இப்ப என்னோட பொண்ணு லைஃபுக்கு அதான் வந்திருக்கு. நான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன்னு சொல்ல, நான் அனுபவிச்ச வழி அப்படி, என் பொண்ணு அந்த கஷ்டத்தை படக்கூடாதுங்கிறக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த அக்ரிமெண்ட் படி பாருங்க, நான் அவளை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா என்னோட மொத்த சொத்து அவளுக்கு தான், கண்டிப்பா அவளை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன், ஆனா இது அவளோட சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லி காட்ட, அதை பார்த்தனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னு ஹீரோ பத்தி கேட்க, நீ அமைதியா இரு, என்னோட லவ் உண்மைன்னு ப்ரூவ் பண்ண இது தவிர வேற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். அம்மா அதை பார்த்துட்டு, அப்போ உண்மையா அவளை கடைசி வரைக்கும் நீ பாத்துப்பியான்னு சொல்லி கேக்குறாங்க. இவ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். அது கேட்டோடனே அம்மாக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன், 2 பேரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போறாங்க. அப்பா என் அம்மா என் கல்யாணத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி இவங்களுக்கான வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட். 2 பேரும் கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வெட்டிங் ட்ரெஸ்ல வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஹீரோ ரிங்கு போடுறான். அப்புறம் இவ்வளவு மாத்தி ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா 2 பேரும் கியூட்டா அப்படியே கிஸ் பண்ணிக்க ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.